Hello friends, welcome to Abhishek Cooking Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோவோட கண்டினியூட்டி தாங்க. லாஸ்ட் வீடியோல இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்றதுங்கறத போட்டுருந்தேங்க. அந்த மாவுல இடியாப்பம் எப்படி செய்யறதுங்கறது தான் இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்காக நம்ம வீட்லயே அரைச்ச இடியாப்பம் மாவு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கறேங்க. இந்த மாவுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவுல உப்பு எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதை அப்படியே வச்சிரலாங்க. அடுத்து மாவு பிசைறதுக்கு சுடு தண்ணி வச்சுக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கறேங்க. 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா கொதிச்ச தண்ணியை மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு சிலர் தண்ணி கொதிக்க வைக்கும்போது தான் அந்த உப்பு எண்ணெயும் சேர்த்துவாங்க. தண்ணி கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக தாங்க போகும். அதனால நான் மாவுலேயே உப்பு எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணுங்க. ரொம்பவும் தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இடியாப்ப அச்சில் மாவை சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம். கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஃபில் பண்ணிக்கிட்டோன்னா புளியும் போது கட் ஆகாமல் வருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம புளியும் போது கட் ஆகாமல் அப்படியே ஒரே நூலாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இப்போது இதே மாதிரி இட்லி தட்டிலையும் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிட்டேங்க. இடியாப்பம் புளியறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈஸியான மெத்தட் தான். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடியாப்பம் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லைங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் வந்தால் போதுங்க. இப்போ இது வேகட்டும். இப்போது இடியாப்பம் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. கையில் ஒட்டவே இல்லைங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் துணியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்ததுங்க. உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே அரைச்ச இடியாப்பம் மாவில் இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.